இங்க இருக்கிற படைப்போட தத்துவமே நிறைய இடங்கள்ல மாதா இயேசுவ வெளியில கொண்டு வந்தாங்கன்னு சொன்னதுக்கு முக்கியமான காரணம், இயேசுவை மட்டும் மாதா கொண்டு வரல. இந்த உலகத்துல அந்த மாதாங்கிற விஷயத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா, உயிர் துளிக்கு சம்பந்தமான இருக்கக்கூடிய ரிலேட்டடான இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வடிவத்தை தான் மாதாவை வந்து குறிப்பிடுவாங்க. அப்ப மாதாவை எதை வச்சு குறிப்பிடுவாங்கன்னா, சந்திரனை வச்சு குறிப்பிடுவாங்க. அப்ப அந்த சந்திர தன்மையில தான் இங்க வந்து எல்லா உயிர் துளிகளும் வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப மாதாவோட ஆதிக்கம் வந்து மிக பெரிதா இருக்கும். நிறைய பேர் வந்து இயேசு கிறிஸ்துவர கர்த்தரை கொண்டாடுவாங்க. மாதாவை ஒரு மாதிரி அவங்க ஒரு 2 செட்டரா பிரிஞ்சு கும்பிடுவாங்க. அது அவங்களுடைய விஷயம். என்ன பொறுத்தளவுக்கு அந்த மாதா வந்து ஒரு முதன்மையானவங்க. அவங்கதான் ஒரு முதன்மையான ஒரு செயல் வடிவம். தியானம் அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் முதன்மையான வடிவம் அந்த பெண் தன்மை தான். அந்த மாதா தன்மையை தான் நான் வந்து என்னுடைய லைஃப்ல வந்து ஒரு முக்கியமான தருணமா அதை பாக்குறேன். ஏன் அப்படின்னா, அந்த மாதா தன்மை கிட்ட தான் இந்த உயிர் சக்தி அந்த செயல்பாடுகளை வந்து வெளிப்படுறத நான் வந்து பார்த்தேன்.